ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சுண்டல், மாங்காய், கத்திரிக்காய், அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இது எப்படி நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே எப்படி ஈஸியாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குழம்பு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு. சுடு சுடு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெயோடு நம்ம நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு மூணும் சேர்ந்து நல்லா பொரியணும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு கலந்து கொடுங்க, இல்லைன்னா நம்ம போட்டிருக்க மசாலா கரைஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போது பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்புக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். மாங்காய் சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கும்போது மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நமக்கு அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கத்திரிக்காய், மாங்காய்லாம் நல்லா ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம சுண்டல் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் எடுத்து வச்சுருக்கேன் விட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த சுண்டலையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம இந்த புளிக்குழம்புக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். இது எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், சோம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, இதை மட்டும் வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நிறையா தேங்காய் ஊற்ற வேணாம், நமக்கு அந்த புளிக்குழம்போட டேஸ்ட்டே போயிடும். ஸோ தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கத்திரிக்காய், சுண்டல், மாங்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது. ஸோ இதில் இருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கடைசியாக நம்ம இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கறி குழம்புலாம் விட பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பே பிடிக்காதவங்க கூட, காரக்குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.